friends. Hi friends. Welcome to my YouTube channel. Naga. Ruben Vlogs. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த வீடியோ பண்ணாமல் இருந்தோம், எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு டைம் எடுத்து நாங்கள் ஒதுக்கி நாங்கள் பண்ண ஆக்சுவலாக போலிங்லாம் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது. ஆமாம், அப்போ இந்த படத்துக்கு நிறைய பேர் போல் போட்டிருக்காங்க. எஸ், ஸோ அதனால் இப்போ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மூவி நாங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் ஓகேவா, உங்களுக்காக நாங்கள் அந்த படம் பார்க்குறோம். ஆமாம், போகலாமா? என்ன படம் அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறோம். தும்பாத் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி நல்லா ஹிட் அடித்த படம். ஓடிடிலையுமே இருக்குது. என்ன ஓடிடியில் இருக்குது? அமேசான் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் அதுலேயும் போய் பாருங்கள், எங்களோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். போகலாமா? செமையாக இருக்கும். 1 2 3. பூர்த்தி தேவி அளவில்லா தங்கமும் தானியமும் கொண்டவர். இந்த பூமி அவளுடைய வயிற்றில் அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மாண்டம் உருவானப்ப தேவி இந்த வயிற்றுல இருந்து தான் 16 கோடி தேவாதி தேவர்களை உருவாக்கினார். தேவிக்கு தன்னுடைய முதல் குழந்தை மேல அளவில்லாத அன்பு இருந்தது. அவன் பேர் ஹஸ்தர். எந்த மத புத்தகத்துல தேடினாலும் இந்த பேர் உங்களுக்கு கிடைக்காது. எதனாலப்பா? ஏன்னா அவன் தேவியோடைய தங்கத்தையும் தானியத்தையும் அடையணும்னு நினைச்சான். தங்கம் மொத்தத்தையும் சொந்தமாக்கிட்டான். ஆனா தானியத்தை நோக்கி போகும்போது மற்ற தேவர்கள் எல்லாரும் அவனை தாக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவன் பிரம்மாண்டத்தோட கலக்க ஆரம்பிச்சான். அவன் அழிஞ்சு பிரம்மாண்டத்தோட முழுமையா கலக்கிறதுக்கு முன்னாடி தேவி அவனை காப்பாத்தினான். அவனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையை சொன்னான். இனி ஹஸ்தரை யாரும் வணங்க மாட்டாங்க, அவன் பேரை எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு சொன்னான். பல யுகங்கள் கடந்துச்சு. ஹஸ்தர் தேவி வயிற்றுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்தான். அந்த நிலையில நம்ம முன்னோர்களுக்கு அவன் ஞாபகம் வந்தான். ஹஸ்தர் பேர்ல ஒரு கோவிலை கட்டினாங்க. அன்னில இருந்து தேவர்களுடைய கோபம் தும்பாடு மேல மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நாம ஏன் ஹஸ்தர் எழுப்பணும்? ஏன்னா ஹஸ்தருடைய சாபம் நம்ம எல்லாருக்கும் வரும். புரியலையே. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. உள்ளனா எங்க? தேவியுடைய வயிற்றுக்குள்ள. Chapter 1 நாம வந்துருவாங்க. அவங்க எங்க போயிருப்பாங்க? வேற எங்க? அந்த கிழவன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. லொகேஷன் பாரு எப்படி இருக்கு இல்ல? மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அம்மா வந்த உடனே கொடுப்பாங்க. வர நேரமாச்சுன்னா வாய்மூடு. படிமா எழுந்துட்டாங்கன்னா
இருந்தாலும் சாப்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊத்துனா முழுங்கிடும். எந்திரிப்பாங்களா? மாட்டா. இதுக்கு முன்னாடி நீ எப்பயாச்சும் ஊட்டியிருக்கியா? இல்ல. ம்? என்னது நானா? நான் சமைச்சல, நீ போய் கொடு. போய் கொடு, எழுந்திருச்சிடப்போ. போ, பயப்படாத, சொல்றேன்ல போ. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च पार्वती. சரி. தங்க காசை கொடுத்தாரா? பேச கூட இல்ல. அந்த விளங்காதவன் எப்பதான் கொடுப்பானா? அப்பாவி மரியாதை இல்லாம பேசுற. இங்க பாரு, அவர் தங்க காசு கொடுக்கலன்னா இந்த கிழவிய பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிடு. இந்த கிராமத்துல யாராவது அதுகிட்ட போவாங்களா? தங்க காசுன்னா சாதாரணமா? உழைச்சு சம்பாதிக்கணும். 12 வருஷமா உழைச்சிட்டு தானே இருக்க. அம்மா,
செத்துட்டாரா தாத்தா? இது ஒரு கொடுமையை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சர்க்கார் இறந்துட்டாரு. தெரியும். ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மூட்டை முடிச்சு கட்டுற வழியை பார்க்கணும். நம்ம தும்பாட விட்டு போக போறோம். இனி நமக்கு இங்க எதுவும் இல்லை. ஏன்? அந்த வீடு நம்மளது தானே. அங்கதான் யாரும் இல்லையே. அங்கேயே இருந்து பட்னி கிடக்க போறியா? அந்த வீடு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. கிராமத்துல இருக்கிறவங்களும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற பொக்கிஷம் அது நம்மளது தானே. சர்க்கார் வாழ்க்கை முழுக்க தேடி பார்த்தாரு, அவருக்கு எதுவும் கிடைக்கல. பரம்பரை சொத்தையெல்லாம் இழந்ததுதான் மிச்சம். அப்ப அந்த கிழவி நமக்கு என்ன, அது இங்கே கிடக்கட்டும். தூக்கத்துல இருந்து எழுப்பலாமா? அவ சர்க்காரோட ஆள் தானே. பொக்கிஷத்தை பத்தி கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். போ போ, போய் கேள. எழுப்பி எங்க இருக்குன்னு கேளு. ஓகே, பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தங்க பொக்கிஷத்தை தேடி சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வந்துட்டு அந்த தாத்தாவும் வந்துட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து இறந்துட்டாரு. இவங்களும் பரம்பரையே இருந்து இறந்துருப்பாங்க. இதுக்காக இவங்களும் அந்த பரம்பரையில ஒரு சொச்சம் போல இருக்கு. ஆமாம், மிச்சம் சொச்சம். ஸோ இவங்களுக்கு அது கிடைக்குதா என்னங்கிறது தான் படம். அது மாதிரி தான் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.